டேய் விடுங்கடா. சத்தியமா நீங்க எதை பத்தி பேசுறீங்க எனக்கு தெரியல. அப்போ உனக்கு எதை பற்றி கேட்குறேன்னு தெரியாது. ம் நான் யாருன்னு உனக்கு தெரியல, அவன் யாருன்னு உனக்கு தெரியல, இவன் யாருன்னு உனக்கு தெரியல, இவனை கூட தெரியல. நான் யாருன்னு தெரியல. ஓத்தா தெரிலடா. டேய் அண்ணன் கால் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அங்கே ரவி வண்டி இருந்துச்சு பாத்தியா? நானும் பார்த்தேன். இந்த நாய் அவங்ககிட்ட ஏதோ டீல் பேசிட்டு இருக்கான். ஆனால் நம்மக்கிட்ட வந்து கோமாளி படம் காசு சொல்லிட்டு இருக்கான். நாய்க்கு பாட்டை பார்த்தியா? ஏய் நான் ஃபோன் எடுத்துனோட. என்ன இது? ஒத்தா விடுறா அவனை. ஏய் விட்றா. அம்மா போய் அடியானு வந்து போடா. ஓடுறா. டேய் எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணுறது? ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்ற. உனக்கு இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டியா? உங்களுக்கு வந்திருக்க டிமென்ஷியா கொஞ்சம் ரேர் தான். இதை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை டென்ஷன் ஆக்காமல் கஷ்டப்படுத்திக்காமல் இருந்தீங்கன்னா இந்த மெமரி லாஸ் கொஞ்சம் குறையும். சரி, திவ்யா உன் கூட தானே இருக்கா? என் பேக் எங்க? இங்கே பாரு, அந்த பேக் எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட கொடுக்குறதுலாம் உனக்கு என்ன தங்க மாட்டில் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு ரவி நான் பேசுன மாரி அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு 50,000 பணத்தை எடுத்துகிட்டு போயிடலாம்ல. பார், இத்தனை வருஷமாக அவர் கூட விசுவாசமாக இருந்துட்டேன். திடீர்னு துரோகம் பண்ணிட்டு போட எனக்கு மனசு இல்லை, புரியுதா? என் வேலையை நான் செஞ்சுட்டு போகிறேன். நீங்கள் இங்கே இருங்க. உலகத்தில் இருக்கிற நல்ல தண்ணியிலெல்லாம் கேட்ஃபிஷ் கண்டிப்பாக இருக்கும். என்னடா கேட்டுட்டு இருக்கிறா, போனை பார்த்துட்டு இருக்கிறா? அண்ணா அவன் கிளம்பிட்டான். விரிக்கும் அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை நினைவோ ஒரு பறவை.